ம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டஃப்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் மெனு ரெசிபீஸ் தான். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பருப்பு வந்து நான் குக்கரில் போட்டேன். அதில் வந்து இந்த தக்காளி, பூண்டு, பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சைடு வந்து ரைஸ் வந்து பானையில் வந்து வெந்துட்டுருக்கு. நான் வந்து எப்போதுமே குக்கரில் தான் போடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து சரி பானையில் போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டேன். ஏன்னா ரொம்ப ரேர் நாங்கள் அந்த பானை வடித்து சாப்பிட்றதெல்லாம். ஆனால் வடித்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். ஆனால் நாங்கள் வந்து வடித்தே சாப்பிட மாட்டோம். அண்ட் தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி போட மாட்டேன். மிக்சியில் ஓட்டிடுவேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பூண்டு பல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். ஒரு 6 மாதமாக எனக்கு வந்து கொஞ்சம் அல்சர் பிரச்சனை இருந்ததுனால அதை நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பட்டை மிளகாய் தான். அண்ட் அதை அரைச்சி ஒரு சைடு வச்சாச்சு. அண்ட் மட்டன் இருந்தது. குர்பான் கறி தான் அது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மட்டனை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் பெரிய பீஸ்லாம் வந்து கட் பண்ண முடியல. அண்ட் ஒரு சைடு வந்து பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. அண்ட் ரைஸும் வெந்துட்டுருக்கு. இன் பிட்வீன் நான் நேரத்தில் வந்து ஐஸ் விடலை மட்டன். ஸோ அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அப்புறம் அதை கட் பண்ணி வச்சுருவோன்ட்டு அதோட ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ரசம் வைக்கிறதுனாலே எனக்கு ரொம்ப ஜாமான் சேரும், எரிச்சலாக வரும். அதுக்கு சாதாரண ஒரு சிக்கன் ஆனமோ இல்லை மட்டன் ஆனமோ பண்ணால் கூட எனக்கு இவ்வளோ வந்து சேராது. புளிக்குழம்பு வச்சா கூட இவ்வளோ ஜாமான் சேராது. ஆனால் வந்து இந்த ரசம் வச்சா பருப்பு ரசம் வச்சாலே எனக்கு ஜாமான் நிறையா சேர்ந்துடும். ஸோ வேலையாக வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பீஸ்லாம் கட் பண்ண முடியல. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி இதையும் வந்து தனியாக நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் ரோஸ்ட் தான் நான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி லைக் மட்டன் ரோஸ்ட் தான். அண்ட் வந்து இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா ரைஸும் வெந்துருச்சு. அதையும் வந்து வடித்து விட்டாச்சு. அண்ட் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் வந்து கடையெல்லாம் அந்த குழிக்கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு மசிச்சு விட்டாலே ஸ்மாஷ் பண்ணி விட்டாலே நல்லா இதாகிடும். மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டதே கிடையாது. மாமியார் வீட்டில் வந்து தான் பழகிக்கிட்டேன். அண்ட் இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கரெக்டாக கால் பண்ணுற டைம் தான் அது. ஏன்னா வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிக்கிட்டே நான் சமைப்பேன். ஏன்னா அவங்க வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்போ தான் மார்னிங் தான் வருவாங்க. அவங்களும் ஒரு சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நானும் ஒரு சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி தான் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அப்படி தானே. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டே எனக்கு ஒரு கம்பெனி கிடச்ச மாதிரியும் இருக்கும் நான் தனியாக சமைக்கிறதுக்கு. ஸோ எப்போதுமே பேசிகிட்டே தான் வந்து நான் சமைப்பேன். அவங்களுக்கும் ஏதாவது நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் பருப்பு வந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சிருந்தேன். அந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரசத்தோடு வந்து நான் அந்த புளி தண்ணி இருக்குல்ல, புளி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் பருப்பு ரசம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போதும் நீங்கள் ரசம் செய்கிற மாதிரி தான். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அரைச்செல்லாம் போட மாட்டாங்க. நான் எனக்கு வந்து நேரத்தை வந்து சிம்பிளாக ஆக்கிறதுக்காக தான் நான் வந்து அரைச்சி போட்டுடுறது. அண்டு மசாலாலாம் முன்னாடி வந்து தட்டி போடுவாங்க. மஞ்சத்தூள் போடுவோம், அந்த ஜீரகத்தூளும் மிளகுத்தூள்லாம் தட்டி போடுறது. ஆனால் நான் வந்து இது வந்து பவுடராகவே போட்டுருவேன், தூளாகவே போட்டுருவேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரசம் வந்து வெள்ளையாக சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த பருப்பு ரசம் வந்து வைக்கிறது. ஸோ வந்து பருப்பு ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்டு பருப்புக்கு வந்து தாலுக்கு பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டுன்னு இந்த இவ்வளோ பெரிய இது இருந்தது. அதாவது இது எங்கள் வீட்டில் காய்ச்சது, எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்சது கருவேப்பிலை. ஸோ நெய் விட்டு பட்டை மிளகா, கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கட்டியாச்சு. ஜென்ரலாக வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக நறுக்குங்க. கிட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதில்ல. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ரோஸ்ட் மேரினேஷன் பண்ணுறதுக்காக மட்டன் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். மசாலாலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ அளவு அப்படின்ட்டுன்னு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நான் இதை ஊற வச்சிட்டேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்துட்டு ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ரொம்ப வந்து ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. அண்டு வந்து மிளகாய்த்தூள் நான் வந்து அதில் ஆட் பண்ணல, மேரினேஷனில் இதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காரம் வந்து எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து காரம் வந்து ரொம்பவே சேர்க்க மாட்டேன். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி.
ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேரினேஷன் பண்ண அந்த ப்ராசஸை வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூளும் போட்டேன். எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு லெமன் வந்து கொஞ்சமாக, அதாவது ஹாஃப் லெமன் வந்து நான் குயிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன். அண்ட் அவ்வளோதான். விட்டுட்டு அதில் வந்து வேறு பாத்திரத்தில் மாட்டிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளோட ரைஸ், பருப்பு, அப்புறம் ரசம், மட்டன் ரோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இதுதான் வந்து சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலை. ஸோ இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ இதோட வந்து இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சண்டேக்கு வந்து என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பபாய் அண்ட் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.